லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் சின்ன. நேற்று நடந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, அந்த மாநாட்டில் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்தது. இவ்வளோ கூட்டத்தை அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அவர் ஏறக்குறைய 1 மணி நேரம் நம்ம பேசலாம் அப்படின்னு நிறைய ஹின்ஸ் எடுத்து வச்சிருந்தார். அதெல்லாம் பேச முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அவர் வேணானும் அவர் கூட்டத்தையும் கழிச்சு போக சொல்லிட்டாங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்த்து நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அவர் கடைசி மூச்சு திணறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது முதல்ல ஒரு திருத்தம், அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு திருமாவர்களுடைய பிறந்தநாள் ஒரு நிகழ்ச்சி, அதுக்கு ஒரு பெரிய அளவில் கூட்டத்தை திரட்டு. தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தினாங்க, அதில் அவருடைய பிறந்தநாள், திருமாவுடைய பிறந்தநாள், அதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அவர் எழுச்சி தமிழர், அதனால தமிழ் தேசிய எழுச்சி, அவர் தான் தமிழே அப்படிங்கிற மாதிரி அவர் தொண்டர்களுக்கு சொல்லலாம்னு வைங்களேன். அது அவர்கள் பஞ்சாயத்து சொல்லிட்டு போட்டோம். அதுக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நம்ம நேரத்தை அதை பேசினா அது தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு திரும்ப வைக்கிறதுக்கு அதில் ஒரு இல்லை, ஒரு திராவிட எழுச்சி மாநாடு வேணா நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். போகட்டும். இதில் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப எரிச்சலாக நெருடலாக இருக்குது. இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோ பேர் வந்துட்டாங்களே, ஏங்க திரும்ப கூட்டத்துக்கு ஆளுங்க வந்தால் நான் ஏங்க இதாக போகிறேன். நான் சொல்கிற கோணம் வேற, இதான் குதர்க்க பற்றிங்கிறேன். நான் சொல்கிற கோணம் வேற. திருமா நிகழ்ச்சிக்கு ஒரு ஒழுங்கு இல்லை. இத்தனை ஆண்டுகளாக அரசியல் மயப்படுத்துவோம் அப்படின்னு கற்பி ஒன்று செயற்புரட்சி செய் அப்படின்னு டேக்லைன் எடுத்து வச்சுக்கிட்டது. அரசியல் மயப்படுத்துவோம், ஜனநாயகப்படுத்துவோம், எதிரிகளையும் அரசியல் மயப்படுத்துவோம், இப்படிலாம் வார்த்தைகள் பேசி கடைசியில் தன் தொண்டர்களை ஒரு அரசியல் மயப்படுத்தாமல் இப்படி பரிதாபமாக அவரை பார்த்தா நேற்று என்னன்னாலும் நடந்திருக்கலாம். அப்படி மூச்சு வேத்து போய் என்ன நடந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவாங்க? அப்போ ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஒன்று. இன்னொன்று, தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துவதில் திரும்ப தோற்று போனார் அப்படிங்கிறதா. அப்படியே விஜய் கட்சி எப்படி இருக்கு? விஜய் கட்சிக்கு கூட்டம் எப்படி கட்டுக்கடங்காத கூட்டம், ஒரு ரசிக மணலில் வர்றாங்க. அதே இது இங்க திருமா கூட்டங்கள்ல விஜயுடைய கட்சிக்கு வந்த கூட்டமும் அதே கூட்டமும் ஒண்ணுதான். பெரும்பான்மை வாக்குகளுக்கு அரசியல் படுத்திருக்காரு. எவ்வளவு தெளிவுபடுத்திருக்காரு? என்ன தெளிவுபடுத்திருக்காரு? கூட்டம் அதிகம் வந்ததுனால மேடையில கூட்டம் ஏறிடுச்சுன்னா அவங்களுக்கு அரசியல் தெரியலன்னு அரசியல் தெளிவில்லைன்னு தான் அவன் நாற்காலி விட்டு அரசியல் தெளிவு இருக்கு. அரசியல் தெளிவில் இல்லாம இருக்கிறதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்கு. அரசியல் தெளிவாக இருந்தால் நீங்க அந்த நாற்காலி விட்டு எதிர்ச்சிருக்க மாட்டீங்க. மேடையை போட்டு தலைவரை தங்களுக்கான தலைவரை நெருக்கி அடிச்சு பிடிச்சி மயங்கி விழுற அளவுக்கு கொண்டு போயிருக்க மாட்டீங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா ரசிக மணல்ல இருந்து. விஜய் ஏன் தப்பி ஓடுறாரு? விஜய் தொண்டர்கள், அவர்கள் தொண்டர்கள் அல்ல, ரசிகர்கள். அதனால விஜய்க்கு ரசிகர் கூட்டத்திட்ட சிக்கன்னா என்ன ஆகும்னு தெரியும். ஆளாள் பக்கம் நின்று செல்ஃபி எடுத்துட்டு அவர் திரும்ப மூஞ்சிக்கிட்ட போய் நின்று செல்ஃபி ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்கன்னா ஏன் சிவகுமாரோ இவங்கெல்லாம் தட்டி விட்றாங்க? என்னுடைய அனுமதி கேளு, நான் அனுமதி கொடுத்த பிறகு எடு அப்படிங்கிறது தான். இப்போ திருமாவை சந்திக்க முடியாத மாதிரியா இருக்காரு. அப்படியான ஒரு தலைவர் நான் கேள்விப்பட்டேன். ஒரு நாள் வராங்க, அவ்வளோ பேர் எல்லா ஊர்ல இருந்து வராங்க. எல்லாரும் சேர்ந்து கும்மி அடிச்சு புகைப்படம் எடுத்தா முடிஞ்சிருமா? அது எப்படி சாத்தியமாகும்? சந்திக்கன்னா அசோக் நகருக்கு போங்க, அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு போங்க, போய் புகைப்படம் சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அதை செய்யுங்க. இது என்னன்னா அதை சுற்றி வளைச்சி என்ன சொல்றது, விஜய் ரசிகர் கூட்டத்துக்கு எப்படி அங்கேயும் இந்த பெரும்பான்மையாக இந்த இதுதான் ரசிக மணலில் போய் சேர்றாங்க. இங்கே திருமாவுக்கு என்ன சோகம்னா, விஜய் கட்சியாவது ஒரு நடிகர் பிம்பத்தோட கட்டமைக்கப்பட்ட இது. ஆனால் இவருடைய கட்சி ஒரு அரசியல் ரீதியாக பேசி, அடித்தட்டு மக்களுக்காக பேசி, அதிலிருந்து வர்ற ஒரு அரசியல் பயணத்தை தொடங்கி அந்த கட்சி வளர்ந்திருக்கு. இன்னைக்கு அரசியல் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி நிற்கு. ஆனால் தொண்டர்களை அப்படி உருவாக்கவில்லை. முதல் முறையா ஒரு அரசியல்ல பாக்குறான், முதல் தலைமுறையா அரசியல்ல கால் எடுத்து வைக்கிறான். சரி, முதல் முறையா அரசியல பாக்குறான். ஒரு அதிமுக இருந்து தொடக்க காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கான்? எத்தனை வருஷமாக திரும்ப அரசியல் பண்றாரு? திரும்ப 30 வருஷமா அரசியல் பண்றாரு. கேட்கிறேன், இந்த இடத்துல நீங்க ஒப்பிடுறீங்கன்னு நினைக்காதீங்க. திருமாவுக்கு பிறகு கட்சியை தொடங்கியவர் தான் சீமான் அவர்கள். அதை ஒரு 15 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு பயணம் போது. அவர்களுடைய மாநாடு அல்லது அவர்கள் கட்சி கூட்டங்களில் போய் பாருங்க, எவ்வளோ நேர்த்தி இருக்குன்னு பாருங்க. அனைத்து கட்சிகளும் வகுப்பு எடுத்துக்க வேண்டிய, பாடம் படிக்க வேண்டிய ஒரு கட்சி மாநாடு நிகழ்ச்சி அதுனா நாம் தமிழர் கட்சி நிகழ்ச்சி தான். அவ்வளோ ஒரு நேர்த்தி இருக்குது. இப்போ நிகழ்ச்சியில் ஒழுங்கு இருக்குது. என்னென்ன நடக்கணும், நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு எப்படி நடக்கணும், என்ன சுத்தப்படணும், எல்லாமே தெளிவாக நேர்த்தியாக இருக்குது. இப்போ அதே கூட்டம் தானே, இதே இளைஞர்கள் தானே, இதே வயதை ஒத்த இளைஞர்கள் தானே, இதே விஜய் கட்சிக்கு போகிற கூட்டம் தானே, இதே திருமா கூட்டத்துக்கு போகிறவங்க தானே இங்கே வர்றாங்க. இப்போ இவன் பேஸில் அடிப்படையில் ஒரு அரசியல் பார்வையோடு அவன் வளர்றான்.
நீங்கள் வந்து மேல் மட்டத்தில் சில விமர்சனங்கள் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் அடிப்படையில் அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. தமிழ் தேசிய அரசியல், தமிழ் இனத்தோடைய ஓர்மை அப்படிங்கிற எண்ணத்தோடு அவன் வர்றான். அதனால தான் சீமான் பேசுகிற அரசியல் அங்கே வந்து கேட்கப்படுது. சீமான் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத கேட்பதற்காக வர்றான். சீமான் கிட்ட போய் முண்டி அடிச்சு நின்று புகைப்படம் எடுத்துட்டு அந்த இதில் அது இருக்கத்தான் செய்வாங்க. ஒரு பெருங்கூட்டத்தில் ஒரு 4 பேர் இருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு பெருங்கூட்டமே அப்படி இருந்தால் அது எப்படி இருக்க முடியும்? அப்போ திருமாவர்கள் இந்த விஷயத்தில் வந்து தோற்று போனார் அப்படிங்கிறதான். இதை நம்ம தோற்று போனங்கிறத திரும்ப இதாக சொல்லலை. அந்த தொண்டர்களை நீங்கள் அரசியல்மயப்படுத்தணும், அது அவசியமானது. நீங்கள் ஊரில் மற்றவர்களை நாங்கள் அரசியல்மயப்படுத்த எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்துவோம் அப்படின்னு பேசுகிறத விட திருமாவர்கள் தன் கட்சி தொண்டர்களை முதல்ல அரசியல் வகுப்பு நடத்தணும், ஊருக்கு ஊர் வந்து அரசியல் பண்ணணும், என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, படித்து மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது, திரும்ப ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோங்கிற அந்த வார்த்தைகளை விட்டுட்டு படித்து மேலே வருவதற்கான வாய்ப்புகளையும் என்னென்ன, அதுவும் இல்லாமல் இதில் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்தணும். ஒன்று இன்னொன்று, அந்த நிகழ்ச்சியில் வந்து தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. தேசிய கீதம் பாடுறது நல்ல விஷயம்னு நினைங்களேன். ஆனால் பொதுவாக தமிழ்நாட்டு அரசியல் கூட்டங்களில் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசு விழாக்களில் அது பாடுவாங்க. இது தமிழ் தேசிய மாநாடு அப்படிங்கிற நீங்கள் சொன்னதின் அடிப்படையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. அங்கே வந்து இந்திய தேசிய கீதம் ஒழிக்கப்பட்டு அது ஒரு நிறைவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான தகவல். அப்புறம் இன்னொரு தகவல் அதில் நடந்துச்சு. அதை வந்து என்னென்னா, முன்னாள் நண்பர்கள் பாசக்காரர்கள் அப்போ எப்படி நடந்துக்கிட்டாங்க, இப்போ எப்படி நடக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காட்சி. திருமாவர்கள் அந்த அந்த ஜோதி சுடர் அதை வந்து தூக்கி பிடிக்கிறார். பக்கத்தில் வன்னியரசு இன்னொருத்தரும் கை வைக்கிறாங்கன்னு. அதை வந்து சன் டிவிக்காரர்கள் வந்து எடுத்துப்பட்டு வன்னியரசு கையை தட்டி விட்ட எப்படி குதர்க்கமா யோசிக்கிறாங்க பாருங்க. இவர்கள் தான் வந்து அமைச்சரின் கையை தட்டி விட்ட திருமா. அப்போ பாருங்க அதை எப்படி மாத்துறாங்க. அவருடைய முகம் இப்படி பிடிக்கும்போது, இந்த சைட்ல இருந்து பிடிக்கும்போது முகம் மறைக்குது. அதுக்காக அவர் 2 பேர் கையும் தட்டி விட்டுட்டு அவர் நடுவில் அவர் தூக்கி, அதுதான் வந்து பிறந்தநாள் விழா அவருடைய இது, அவர் தான் விழா நாயகன், அவரு தூக்கி பிடிக்கிறதா சரியா இருக்க முடியும். அது நடுநாயகத்தில் இருக்கிறதுனால தூக்கி பிடிக்காரு. அப்போ குதர்க்கமா சன் டிவியோடைய குதர்க்க புத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். இதே திருமா இதே நிகழ்ச்சி ஸ்டாலின் முதல்வராக இருக்கும்போது திருமா இதே அண்ணா அறிவாலயத்துக்கு ராஜ விசுவாசியாக இருந்தால் சன் டிவி செய்தி போடுமா? போடாது. அப்போ திருமாவை அவர்கள் எந்த அளவில் வச்சுப்பார், தங்களுக்கான அடியாளாக வெளிவருது. அது திராவிடத்துடைய புத்தி. தங்களுக்கான அடியாட்களாக இந்த தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள், பச்சை தமிழர்களோ பாதி தமிழர்களோ, இவர்கள் தங்களுக்கான அடியாட்களாக இருக்கும் வரைக்கும் தான் இந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து அவர்களை பிடிக்கும். அப்படி இல்லை விலகிட்டு அப்படின்னா, இந்த ஆடு விலகிடுச்சு அப்படின்னா வெறியாயிரும். இதுதான் இது. அதை இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அதுல ஒண்ணுமே அப்படி ஒன்றும் நடக்கல. அதுல வன்னியரசுக்கும் திருமாவுக்கும் சிண்டு முடிகிற வேலையை வந்து இந்த திராவிட குதர்க்கம் பண்ணுது. அதான் நீங்க அதுல கவனிக்க வேண்டியது. இந்த இவ்வளோ பெரிய கூட்டத்துல கடைசியா வந்து நீங்க பாதுகாப்பா இருங்க, நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொன்ன திருமாவே கடைசியில அவருக்கே ஒரு மூச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு 5 நிமிஷம் ஸ்டன் ஆகி நின்று இருப்பாரு. அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இப்ப இவ்வளோ பெரிய சம்பவங்கள் உருவாவதற்கு இப்ப காவல்துறையோட கவனக்குறைவு இருக்கலாம், இல்லை இவங்க பாதுகாப்பு இன்னும் குறைச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு இது, மேடையில் யார் ஏறணும் ஏறக்கூடாது அப்படின்ற ஒரு அது இல்லாமல் போனது. அது ஒழுங்கு இல்லை. அதான் நம்ம சார்மலை சொன்ன மாதிரி அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு அவ்வளோ பெரிய ஒழுங்குபடுத்த முடியுமா அப்படின்ற ஒரு முடியும் தான். அதை வந்து ஒரு நேர்த்தியாக நடத்துறதுக்கான ஆளுமை பண்புகளோட இருந்தீங்கன்னா அது முடியும் தான். இங்கே அது வந்து ஆரம்பத்தில் இருந்தே இல்லை. இப்போ இன்னும் வந்து இன்னொன்று, இது ஒரு வகையான ட்ராமா மனநிலையாக கூட இருக்கலாம். எப்படி விஜய் கட்சிக்கு ஒரு க்ரௌடு நெருக்கத்தை விட்றாங்க, விட்டு டிவியில் தொலைக்காட்சியில் பார்க்குறேன், நெட்டில் பார்க்குறேன், அங்கே கூட்டம் பெருமானோ இல்லைப்பா, எக்கச்சக்கமான கூட்டம்ப்பா மாநாடு நிகழ்ச்சியில் அப்படின்னு டாக்கா உருவாக்குறதுக்கும், விஜய் ரசிகர்கள் நடுவில் சிக்கி அவர் வந்து இதானார் திணறினார் அப்படிங்கிற செய்தியாக வருவதுக்கும் அதே மாதிரியான ஒரு ட்ரெண்டாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மையை நீங்கள் நம்புறீங்களா? நான் அப்படி நம்பலை. ஆனால் இது கைமீறி போன கூட்டம், இது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம், இது வந்து அவர்கள் கண்ட்ரோலில் இல்லை. அது தொண்டர்களுடைய பிரச்சனை. திரும்ப அதை வந்து சரி செய்ய வேண்டியது அவசியம். இன்னொன்று, திருமாவுக்கு இது வந்து ரொம்ப பாதுகாப்பான கவனமாக இருக்க வேண்டியது. அப்படிங்கும்போது இந்த இவ்வளோ கூட்டத்தில் அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதோட பின்விளைவுகள் என்ன அப்படிங்கும்போது அதெல்லாம் யோசிக்க வேண்டியது இருக்குது. அவர்களுக்குன்னு இருக்கிற ஒரு தலைவர். அப்போ அதை வந்து பாதுகாப்பு இதில் வந்து கவனம் எடுத்துக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இது. எச்சரிக்கை மணி. அப்போ இந்த சம்பவங்கள் நடத்தது ஒட்டியே நேற்று தஞ்சையில் நடந்த அந்த இளைஞன் மீது அந்த காவல்துறை அடித்தது, திரும்பவும் அந்த இளைஞன் திருப்பி அடித்தது தான் இப்போ 2 நாளாக பெரிய ஒரு பேசுபொருள். அதாவது அந்த பையனை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சமூக வலைதளத்தில் எழுதுகிறாங்க. இது எதை நோக்கி இது செய்யும்? இதை இளைஞர்கள் வந்து எப்படி இருக்கணும்னா இதுக்கப்புறம்? இன்னும் 2 விஷயம். அது ஊடகங்கள் முன்னாடி நடந்த சம்பவம், காவல்துறை முதல்ல அடித்தது, பின்னாடி அந்த பையனுடைய ரியாக்ஷன் ஆனது அப்படிங்கிறது ஒன்று. இவ்வளோ ஒரு உணர்ச்சி வசப்பட வேண்டிய அவசியம், அதாவது அந்த நொடி பொழுது கன நேரத்து கோபம் எல்லாருக்கும் நம்ம இன்றைக்கி அட்வைஸ் சொல்லிக்கலாம்.
நமக்கு அப்படி ஒரு சூழல் வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணோம்ல. ஆனால் அந்த நொடி பொழுது கோபத்தை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கை வந்து வேற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பையனுடைய ஒரு சிறு கோபம் வந்து இதாக மாறிச்சு. இப்போ இதில் 2 விஷயம். அந்த பையனை காவல்துறை அடித்தது தவறு, பதிலுக்கு அந்த பையன் அடித்தது தவறு. சட்டப்படி இருவர் மீதும் வழக்கு போட்டுக்கணும், இருவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். அது சட்ட ரீதியாக பார்த்தால். ஆனால் காவல்துறை அதை செய்யாதுல்ல. காவல்துறை அந்த பையனை போய் உரிச்சு எடுத்து தான் அனுப்பி வைப்பாங்க. இப்போ 2 இது இல்லை, 2 பேரும் அடிச்சுன்னா இப்போ நீங்களும் நானும் அடிச்சுக்கிறோன்றது ஒரு தரம் இருந்தாலும், ஒரு அரசு அதிகாரி யூனிஃபார்மில் இருக்கிறாரு, அவரை வந்து ஒரு பொதுமக்கள் கை நீட்டி அடிக்கிறதுக்கும் இவர் வந்து அடிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் வித்தியாசம் இல்லை. யாருக்கும் வந்து யூனிஃபார்ம், காவல்துறைக்கு அந்த யூனிஃபார்ம் தான் மரியாதை. அந்த யூனிஃபார்ம்ங்கிறனால தான் நம்ம மரியாதையாக வந்து அவங்ககிட்ட நடந்துக்கிட்டோம். சரி, ஒருவேளை காவல்துறை அடிக்கல அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த விசிக்கான போராட்டம் பண்ற அவங்களுக்கும் இந்த பையனுக்கும் பிரச்சனை நடந்து அடிச்சு உடைச்சு ஒரு 25 பேர் ஒரு ஆள் அடிச்சிருந்தா அது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அது போலீஸ் மேலேயே தப்பா. ஆமா, இப்போ நீங்க யாரை நீங்க இது பண்ணணும்? நல்ல பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க, கரெக்டா வந்துட்டீங்க. இப்போ விசிக்கு அங்கே ஒரு பேனர் வைக்குது. அந்த பேனரை வந்து அந்த மாநகராட்சி ஊழியர்கள் எடுத்து போயிடுறாங்கன்னு வைங்களேன். அது சட்டப்படியாக அனுமதி வாங்கி வச்சாங்களா இல்லையாங்கிறலாம் அடுத்த விவாதம். ஆனால் எடுத்து போறாங்கன்னா இப்போ உங்களுக்கு கோபம் யாரு? அரசு மீது. சரியா? அரசு ஊழியர்கள் செஞ்ச தவறு அல்லது அரசு ஊழியர்கள் மீது உங்களுக்கு கோபம் வரணும். போராடுவது யாரு? விசிக தொண்டர்கள். விசிகா யாரா இருக்கு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு. கூட்டணியில ஆட்சி அதிகாரத்தில் பங்குல இருக்கு. கூட்டணியா கூட இல்லை, ஆட்சி அதிகாரத்தில் பங்குல இருக்கு. அப்போ இவர்கள் ஆட்சி தான் நடக்குது. இப்போ இவர்களுக்கு கோபம் வந்தால் யார் மேல வரணும்? அரசு மீது வரணும், அரசு அதிகாரி மேல். இப்போ நீங்கள் வழியில் திடீர்னு சாலை மறியலை உண்டு பண்ணுறீங்க. அப்போ சாலை மறியலில் பல பேருக்கும் மனைவியை கூட்டு போய் வேலைக்கு கூட போகணும், பள்ளிக்கூடத்துக்கு போட்டு போகணும், ஏகப்பட்ட வேலைகள் இருக்குன்னீங்களேன். இப்போ இந்த சூழலில் ஒரு பையன் வந்து கடந்து போயிடணும்னு வரான். இப்போ அந்த பையனை தடுப்பதற்கான உரிமை இந்த போராடக்கூடியவர்களுக்கு எதுவும் இருக்கா? இல்லை. அவர்கள் போராட்டம் நடத்தலாம் சார். எனக்கு ஒரு கேப் கிடைக்குது, அந்த கேப் வழியா நான் வந்து வெளியே போயிடணும்னு பாக்குறேன். போராட்டம் யாரும் தடுக்கல, தடுத்திருக்காங்க. அந்த வீடியோலயே பாருங்க, அந்த வீடியோல பையன் போராடும் போது பின்னாடி நின்று தொடர்ந்து ஆரன் அடிச்சுட்டே இருந்தா அந்த காவல்துறையும் சொல்லுவாங்க வீடியோலயே. அவன் வெளியே போறதுக்கு முயற்சி பண்றாங்க, தொடர்ந்து ஆரன் அடிக்கன்னு கேக்குறாங்க. வெளியே போறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்காக தான் தம்பி நான் பேசிட்டு இருக்கேன்னு அந்த எஸ்ஐயே சொல்லுவாரு. இல்ல, அதான் அவன் வெளியே போறதுக்கான முயற்சிக்கு அவன் முயற்சி செய்யறோம் போயிருக்கலாம். அவன் யாரும் சொல்ல, அந்த பையன் குறுக்க இருக்கிறாங்க, எனக்கு வழியை பாருங்க. சரி போடா, நீங்க பேச்சு மாத்துறீங்க. இப்போ அந்த பிரச்சனையை உருவாக்கிய, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கியவர்கள் அந்த பையன் கிடையாது. தெளிவா பேசுங்க, அந்த பையன் கிடையாது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொதுமக்களுக்கு இடைவரை உண்டு பண்ணியது விசிக தொண்டர்கள். எந்த போராட்டம் நடக்கதான் செய்யும். எல்லாரும் போராட்டம். ஒரு நிமிஷம், போன வாரம் முன்னாடி திமுக போராட்டம் பண்ணிருப்பாங்க. அப்போ ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த பையன் அடிச்சிருக்காங்க. ஆமா, நம்ம அதை நியாயப்படுத்தோம். அதுதான் சொல்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்ட ஒழுங்கு போராட்டம் அமைதியா போனான். அமைதியா போனவனா இவங்க அடிக்கிறதுக்கும் இவன் ஆரன் அடிச்சு பிரச்சனை பண்ணி போலீஸ் பேசிட்டு இருக்கும் போது நீ போலீஸ் கிட்ட பேசிருக்கணும், இல்ல தனியா போயிருக்கணும். அந்த பிரச்சனை வேணா போலீஸ் தடுக்கிறாங்க, நீ போலீஸ் ரெண்டு விஷயம் நடந்தது. இந்த பையனுக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் இந்த பையனை போராட்டக்காரர்கள் மிரட்டுறாங்க. சரியா? எப்ப மிரட்டுறாங்க? இவங்க தான் சுத்தி வளைச்சு அவனை அடிக்கிறதுக்கான முயற்சி போன்னு சொல்றாங்க. அடிக்கிறதுக்கான முயற்சியை போறது, நெருக்குதல் ஆகுது, அங்க சட்டை பிடிச்சி இழுக்கிற சூழல்லாம் போகுது. அப்போதான் காவலர் வர்றாரு, அவர் வந்து இது பண்றாரு, அவரு வந்து கையை ஓங்குறாரு. அப்போதான் வந்து அந்த ஒரு இளம் பையன் வந்து ஒரு இளைஞருக்கான ரத்த சூடேற்றல அவன் ஆடிடா பாப்போம் சொல்றான். இவர் அடிச்சிடுறாரு. இவர் அடிச்ச உடனே அவனும் யோசிக்காம பதிலுக்கு அடிச்சிடுறான். சரியா? இது ஆக வந்து காவல்துறைக்கு யாரையும் அடிக்கிறதுக்கான உரிமை கிடையாது. அதே மாதிரி முடிஞ்ச அளவு அந்த பிரச்சனை முடிஞ்ச அளவுக்கு நீங்க போராடுறோம்னு நாலு அடிக்கிற துப்பு இருக்கா உங்களுக்கு? நாங்க போராடி சட்டம் ஒழுங்கு உண்டு பண்ணி பெண்கள் போராடி சட்டம் ஒழுங்கு அடிப்பீங்களா? போராடி சொன்னீங்க பெண்கள் போராடுறாங்க அடிப்பீங்களான்னு கேளுங்க. போராடி உரிமை இருக்குன்னா நீங்க உரிமை இருக்குன்னா அது அனுமதி வாங்கி போராடுனீங்களா? உரிமை எப்படி எடுப்பீங்க? நீங்க உரிமை எப்படி எடுப்பீங்க? பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி வாங்கணும். சாலை போராட்டம் நீங்க வந்து மாநகராட்சி ஊழியர்களை கண்டிச்சு வழக்கு போடுங்க. சரி, ஆமா, அவன் நாங்க ரோட தாண்டி போறோம்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து இந்த போராட்டத்துல இருந்து அதுதாங்க போலீஸ் இருக்கு. ஆமா, அதான் நான் கேக்குறேன். நீங்க வந்து ஒரு பையன் ஒரு இளைஞனை சடார்னு அடிக்க முடிஞ்சல அந்த காவல்துறை அதிகாரி, காவல்துறை ஊழியருக்கு அந்த பையனை அடிக்க முடிஞ்சல. அந்த திராணி இங்க சாலையில வந்து உட்கார்ந்து இடையூறு, பொதுமக்களுக்கு இடையூறு உண்டு பண்ண இந்த கூட்டத்தின் மீது அடிக்கிறதுக்கு உங்களுக்கு திராணி இருக்கா? போராட்டம் பண்றவங்க எப்படி நீங்க அடிக்க முடியும்? நீங்க எப்படி சார் ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் இல்ல ஆபீஸுக்கு போகணும், நீங்க அடிப்பீங்களா? வழி ஏற்படுத்தி போலீஸ் கொடுக்கலாம். அதுக்குதான் அவங்க போராடுறாங்க அவ்வளவு நேரம். அவர் போலீஸ் சொல்றாரு, தம்பி உனக்காக தான் பேசுறேன், வெயிட் பண்ணுப்பான்னு சொல்றாரு. சரி, சொன்னவனவே அந்த போலீஸ் கிட்ட எங்க தம்பி சண்டை போடுறான். சார், நீங்க சட்டம் ஒழுங்கு உருவாக்கியவர்கள் யாரு? விசிக தொண்டர்கள். சட்டம் ஒழுங்கு
உருவாக்கல. அவன் அவனுக்கான உரிமை இருக்கு, அவன் பேசுறான். நீங்க அவனை போய் நீங்க சட்ட ஒழுங்கு பிரச்சனை உருவானது இந்த சம்பவமே நடக்கல சார். அந்த பேனரே எடுத்து போல ஒரு போராட்டம் அந்த பயப்பட்டு போயிருப்பான். வாழ்க்கையில ஒருத்தன் வாழ்க்கையில நொடி பொழுதுல நடக்கிற சம்பவம் வந்து எப்படி சரி, ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை அந்த பையன் போலீஸ் அடிச்சுட்டாருன்னு வச்சுங்க, இப்ப போலீஸை இவன் திருப்பி அடிக்காம இப்ப அவன் வந்து அந்த போலீஸ் மேல வழக்கு தொடுத்துருந்தானா இப்ப அவனுக்கு ஒரு நல்ல பேர் வந்து போலீஸ துறை ரீதியா நடவடிக்கை எல்லாரும் நம்ம வந்து போலீஸை கண்டிச்சிருப்போம், எல்லாரும் போலீஸை கண்டிச்சு பேசியிருப்போம். அது ஆனால் நொடி பொழுதுல நடக்கிற மனநிலையை நாம முடிவு பண்ண முடியும். இப்ப இது ஒரு எடுத்துக்காட்டு ராஜா பாரன் இருக்காரு. அவர் இந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சுதான் அவர் எவ்வளவு பெரிய வழக்க வாங்கினான்றத பொது வெளியில வீடியோ போட்டு மன்னிப்பு கேட்டாரு. இவ்வளவு கோவம் நீங்க படக்கூடாது. அதனால போலீஸ்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்ல வர்றதுன்னா அந்த இளைஞருக்கு தான் பிரச்சனை. இளைஞர்கள் வந்து அவருடைய வாழ்க்கை இதுதான். ஒரு மேல ஏகப்பட்ட வழக்கு போட்டிருக்காங்களா, பழைய வழக்கு ஏற்கனவே 6 வழக்கு இருக்குது. பழைய வழக்குகள்லாம் எடுப்பாங்க. இந்த சம்பவத்துல நடந்ததுல காவல்துறை அதிகாரி அடிச்சாரு, பதில் காம அடிச்சான். இதான் வழக்கு, இதான வழக்கு இல்ல, இதுதானே போட்ட வழக்கு தான், இதானே சார் போட்டிருக்காங்க. 6 பிரிவுல கொலை முயற்சி, 6 பிரிவுல எப்படி வழக்கு வந்துச்சு? அப்போ காவல்துறையோட புத்தி என்னவா இருக்கு, எப்படி இயங்குது? ஒருத்தன் சிக்கிட்டான், அப்பியாவி ஒருத்தன் சிக்கிட்டான், உணர்ச்சி வசப்பட்டான் அப்படின்னா அவன் மேல எல்லா வகையான வழக்கும் போட்டு இப்போ அவனை வந்து அலைய வைப்பாங்க. அவன் அரசு பணிக்கு முயற்சி பண்ண முடியாது, எங்க வெளிநாடு போக முடியாது, எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. இது ஒரு சம்பவம், நமக்கு வருத்தத்துக்குரிய சம்பவம். கோபத்தை கட்டுப்படுத்தணும். இந்த மாதிரியான நேரத்துல நமக்கான வேலைகளையோ இதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது, கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமானது. காவல்துறையும் சரியாக இயங்க வேண்டியதும் அவசியமானது. இப்போ அந்த பையனை கைது பண்ணியிருக்காங்க அப்படின்றோம். இதே மாதிரி அதிகார வர்க்கத்தில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வர் குறித்து ஒரு பேச்சு ஒன்று பேசினார், சமூக வலைத்தளத்தில் ரொம்ப வைரல் ஆச்சு. இப்போ அவரை வந்து நீங்கள் கைது பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் இதை கேட்குறாங்க. அவர் பேசுன அந்த பேச்சு, அதே அவ்வளோ தூரத்துக்கு போகிறீங்க, இந்த பையன் எந்த இதுக்குள்ளே போகிறீங்க? உதயநிதி பேசினாரு, கீழே இருந்து 4 வார்த்தைகள் எடுத்து விட்டாங்க. இவர் ஒரு டயலாக், அது நம்ம சொல்லக்கூடாது, ரொம்ப ஆபாசமான இது, இரட்டை இது அடையாளத்தோட. இப்போ அதுக்கு வந்து சென்னைக்கு வந்து கைது பண்ணி இழுத்துட்டு போகிறாங்க. ஒரு பெரிய இதாக பரபரப்பாக மாற்று. திமுகவுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வந்து கூட்டு போகிறாங்கல்ல. இப்போ அதை விட மோசமாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியது மிக மிக மோசமானது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அந்த இது அவசியமே இல்லாத பேச்சு. அதுக்கு அவர் வருத்தம் தெரிவிச்சாரான்னு நான் வந்து உள்நோக்கத்தோடு நான் அதை பேசலன்னு சொன்னாரே தவிர, என்ன உள்நோக்கத்தோடு பேசினா அது அவசியமே கிடையாது. உங்களுக்கு அந்த வார்த்தை அது ஒரு தாயார் குறித்து பேச வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. ஏற்கனவே இவர் வந்து அதை திமுக காரங்களை தான் வந்து அவர் சொன்னார், அதை திமுக கார் பேசணும், இவர் ஏன் பேசுறாரு நிறைய பேர் கேட்குறாங்க. அது வந்து ஆமாம், அதான் ஏன் கோவம் வருது? திமுகவுக்கு பேசினா வந்து பாஜக கோவப்படுது, திமுக பேசினா வேறு சில பேர் கோவப்படுறாங்க. திமுகவை அடித்தால் யார் யாருக்கெல்லாம் தான் நெறி கட்டுது. இப்போ பாஜகவுக்கு கோவம் வருது, அதிமுகவுக்கு கோவம் வருது, இன்னும் மற்றும் பலருக்கு கோவம் வருது. அப்போ என்ன இது புரியலையே? அப்போ திமுக அப்படின்னு ஒரு அணி உருவாகுதுன்னு வைங்களேன், அது நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அப்படி ஒன்று உருவாக்குறதுக்கான இதான்னு தெரியலையே. இப்போ நம்ம வந்து திமுக அடித்தா பாஜகக்காரங்க மகிழ்ச்சி தான் அடையணும். இப்போ பாஜகக்காரங்களுக்கு ஏன் கோவம் வருது? நயினார் நாகேந்திரன் இந்த கோவப்பட வேண்டிய, இந்த வார்த்தைகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்போ இதுக்காக இந்த இடத்துல உதயநிதியை கைது செய்ய முடிந்த விஜய் அரசுக்கு பாஜகவை சேர்ந்த நயினார் நாகேந்திரனை ஏன் தொட்டு பார்க்க முடியவில்லை? அதை விட உதயநிதி பேசினதை விட மிகப்பெரிய அஃபென்ஸ், மிக மிக மட்டரகமான பேச்சு. அப்படின்னா இவரை வந்து ஏன் தொடரல? அப்போ பாஜகவின் ஸ்லீப்பர்ஸ் எல்லாங்கிற கேள்வி வருதில்ல விஜய். அப்போ பாஜகவுக்கு அல்லது பாஜகவை கண்டு பயப்படுகிறாரா? 2ல் ஏதாவது ஒன்று. ஏன் பாஜக? சரி, உதயநிதி எதிர்கட்சி தலைவருங்க, திமுகவுடைய இளவரசருங்க, அடுத்த மன்னருங்க, அவரை தூக்க முடியுதுல்ல. ஜனநாயக நாட்டில் நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றதே வந்து ஒரு சார், இது ஜனநாயக நாடு நம்ம சொல்லிக்கிட வேண்டியதான். கடைசியில் என்ன நடக்குது? மன்னர் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நடக்கல, முந்தைய ஆட்சி. இப்ப நடக்கிறது வந்து ஜனநாயக படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு உதயநிதி கிட்ட வந்து அதை செய்ய முடியுது, பாஜக கிட்ட செய்ய முடியலங்கிற போது விஜய் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் அச்சப்படுறாரு. அல்லது அந்த நடிகை குறித்து பேசினால் ரியாக்ட் ஆகுது அரசு. ஏற்கனவே நடிகை குறித்து முதல்ல பொதுவெளியில பேசினவரும் இவர் தான். யாரு? ஆமா ஆமா, நயினார் நாகேந்திரன் தான் முதல்ல அந்த இது வெளியே பேசினா, அப்புறம் வருத்தம் தெரிவிச்சாரு. அதுக்கு அதான் அப்போ வந்து என்னன்னா, இந்த மாதிரி விஷயத்துக்கு கோவப்படுறாங்க, உடனடியாக ரியாக்ட் ஆகுறாங்க. ஆனால் குடும்ப உறுப்பினர்களை பத்தி பேசினாலும் ஆகுறது இல்லையோ அப்படிங்கிற ஒரு விமர்சனங்கள் தெரியல. ஒருவேளை இவர் சொன்னது வந்து நேரடியா நான் சொல்லல, நீங்க ஒண்ணு எடுத்து பாருங்க அப்படின்னு அவரு என்ன பாக்குற எல்லாருக்குமே தெரியுது நேரடியா என்ன பொருள்னு சொல்லுது. அதுல கூட வந்து நேரடி பொருள் இல்ல, உதயநிதி பேசினதுல கூட அது கூட நேரடி பொருள். ஆனா இதுல நேரடி பொருள். இது எவ்வளோ அவசியம். இது ஊரில் வந்து இந்த ஊரில் பேசுகிற பேச்சுங்க. அது
ஊர்ல வந்து பெண்ணியவாதிகள்லாம் என்ன பண்ணிருக்காங்க? வழக்கமா பாஜக பேசினா கொந்தளிச்சிருப்பாங்களே, ஏன் என்ன வந்து ஒன்றும் சத்தம் இல்லாம இருக்கு? விட்டுருக்கவே கூடாது. ஒருவேளை வந்து விஜய் இந்த ஆட்சி வந்த பிறகுமே, இந்த களம் மாறின பிறகுமே எல்லா இதுவும் போயிட்டாங்க, போராளிகள்லாம் அமைதி ஆயிட்டாங்களான்னு தெரியலையே. போராளிகள்லாம் அமைதி ஆயிட்டீங்களா, லீட் எடுத்து கொடுத்தேன். போராளிகள்லாம் அமைதி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்க. இப்போ இதன் அடிப்படையில இப்ப ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச்ல வந்து ஏதோ ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து போலி போராளிகள்லாம் எங்க போயிட்டாங்கன்னு தெரியல, அவங்களுக்கு பாஸ்வேர்டு என்ன தெரியலையான்னு தெரியல, ஏன்னா கர்நாடகாவில் 3 தமிழர்களை சுட்டுட்டாங்க அப்படின்றத வந்து இவர் வந்து பதிவு பண்ணும்போது ஏன் அவங்களாம் இதுக்கு போராடலன்னு கேட்டாரு. இப்போ அது விமர்சனமா இருந்திருக்கு. அதை குறித்து கௌசல்யா அதுல ரஞ்சித்தை சொல்றாரு. ஆமா, ரஞ்சித் தான் மெயின் டார்கெட் ரஞ்சித் அதான் வந்து அதுல இருக்கு. ரஞ்சித்தை வந்து நீங்க போலி போராளி அப்படின்னு சொல்றதுங்கிறது ஒரு மாதிரி கொச்சை தான். அதை இவர் பேசுறதுக்கு இவருக்கு தகுதி இருக்கான்ங்கிறத வந்து கௌசல்யா கேட்குறாங்க. அதுவும் சரிதான். அதே சமயம் ரஞ்சித் அவர்கள் பேசுற இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பெருவாரியாக அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்பட்ட இஷ்யூஸ் மட்டும் தான் பேசுவார். இப்போ இந்த பையன் இவர் கேட்குறது வந்து இதை கடந்தும் நீங்கள் இதை பேசுங்க அப்படிங்கிறத அவர் சொல்றார். தமிழர்கள் சார்ந்த ஒரு பொது பிரச்சனையை அனைவரும் பேச வேண்டும் அப்படிங்கிறது அந்த கோரிக்கை சரியானதுதான், அது நியாயமானதுதான். ஆனால் இப்போ என்னன்னா, இந்த கோரிக்கையை ரஞ்சித் இவரை பார்த்து கேட்கும்போது இவர் மூஞ்சை கொண்டு போய் வைப்பாரு. அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்படுற விஷயங்களுக்கெல்லாம் இந்த யோக்கியவான் பேசியிருக்காரா அப்படின்னு ரஞ்சித் கேட்டாருன்னா எங்க போய் வைக்கிறேன்? அப்போ அவங்களும் சொன்னாங்க. இப்போ வந்து என்னன்னா, சில விஷயங்களை சிலர் பேசுவாங்க, சிலருக்கு வந்து சம்பந்தப்பட்டவர்கள் அதுல தீவிரமா இருப்பாங்க, அது சார்ந்த பிரச்சனைகள். இப்போ விவசாயிகள் பிரச்சனையை ஏன் நீங்க விவசாய பிரச்சனை மட்டுமே பேசுறீங்க, ஏன் நீங்க வந்து மற்ற விஷயங்கள் அரசியல் ரீதியாக என்ன நயனா நாயந்தன் இப்படி பேசியிருக்காங்க, அதை பத்தி கருத்து சொல்லுங்கன்னு கேட்க முடியுமா? முடியாது. அப்போ அவர்கள் அதுல தீவிரமா இருக்கிறவங்க அது பேசுவாங்க. இப்போ ரஞ்சித் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பேசக்கூடியவர்கள் தான். ஆனால் வந்து என்னென்னா, பொதுவாக ரஞ்சித்துக்கு வந்து இந்த தமிழினம் அவரோட மெட்ராஸ் படத்தில் கூட அந்த டயலாக் ஒன்றும் இல்லை, அது மாதிரி அவருக்கு வந்து இப்போ தமிழினம்ங்கிறது ஒரு ஒவ்வாமையாக இருக்குன்னு வைங்களேன், ஓர்மை இதை பற்றி அவர் இல்லை. ஆனால் அவர் ஜெய் பீம் அம்பேத்கர் அப்படின்னா அவர் வந்து உணர்ச்சி வசப்பட்டுருவார், நாக்கு பூச்சி ஓடும், அவர் வந்து அதில் இதாக இருக்கார், தீவிரமாக இருக்கார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர் கொஞ்சம் வரணும், பேச வேண்டியதான். தமிழர்கள்ங்கிறவங்க எனக்கு சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த கன்னடாவை சேர்ந்தவர்கள், அவர்கள் என்ன சாதி, என்ன மதம், என்ன மொழியெல்லாம் அவசியமே இல்லை, ஒரு தமிழன். இன்னொன்று, அவன் தமிழன்கிறதெல்லாம் கூட தூக்கி விட்டுருங்க, அவங்க ஒரு கன்னடத்தை சேர்ந்தவராக இருந்தால் கூட இது அநியாயமானது, அவைக்கத்தனமாக என்ற ஒரு உயிரை வந்து இப்படி வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டுக் கொள்றீங்களே அப்படின்னு கண்டிக்க வேண்டியது மனிதநேயத்தை அல்லது உயிர்மை நயம் கொண்டு அனைவரும் பேசக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயத்தில் போலி போராளிகள் அப்படின்னு சொல்றதுக்கான யோக்கியதை இந்த சகோதரருக்கு கிடையாது. அவர் அந்த அளவுக்கும் போராளிகள் அவ்வளவு மோசமா இல்லை. கடந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வேணா காணாமல் போயிட்டார்கள், அது வேணா சொல்லலாம். கடந்த ஆட்சியில் அப்படி வந்து கருத்து ஜனநாயகம் பேசக்கூடிய, ஜனநாயக கருத்துரிமை பேசக்கூடியவர்கள், கருத்து கந்தசாமிகள் அவர்கள்லாம் வந்து காணாமல் போனார் தான். ஆனால் அதை வந்து எல்லாம் வந்து பேசுகிற அளவுக்கு இது இல்லை. அதே சமயம் ரஞ்சித் அவர்களும் இந்த மாதிரியான பொது விஷயங்களையும் பேச வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த ரஞ்சித்தை கேள்வி கேட்கக்கூடியவரும் வந்து அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்படுற இடம். இப்போ கூட ஒரு அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல தமிழ்நாட்டில். இன்னை வரைக்கும் விஜய் ஆட்சி தான், அவங்களுடைய கொள்கை வழிகாட்டி தலைவர் தான் அவர், திறக்க முடியல. நியாயப்படி விஜய் போய் அந்த இடத்துக்கு சம்பந்தம் போய் அப்படியே ஒரு ஹீரோயிசமா பண்ணாருங்களா, ரீல்ஸ் அப்படி பறக்கும், தெரிக்க விடலாம், போகலாம், போய் அதே மாதிரி சொல்றதை கேட்டு பண்ணாரு, அதே மாதிரி கெத்தா போயிட்டு அப்படியே அம்பேத்கர் சிலை பக்கத்துல சேரை போட்டு உட்காந்து அப்படி கால் தூக்கி போட்டு உட்காந்து அப்படி ஒரு பண்ணீங்கன்னா தொண்டர்களுக்கு ஓகே, இவர் வந்து நமக்கான கொள்கை, நம்ம கட்சியோட கொள்கை வழிகாட்டி தலைவர் அப்படிங்கிற எண்ணம் வரும்ல. அங்கேயும் ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஓட்டு போட்டு தேர்வு பண்ணியிருக்காங்க. மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டியதுனா இதெல்லாமே தான் மாற்றம். வெறுமனே வந்து ரீல்ஸ் போட்டு அதிகாரத்தை பிடிக்கிறது மட்டும் இல்லை, சமூக பிரச்சனைகளை களைவதும் மாற்றம் தான். இப்போ இந்த சந்தேகத்துக்காக கேட்குறேன், இப்போ சினிமா துறை சார்ந்தவர்களை கூப்பிட்டு பொது பிரச்சனை நீங்கள் பேசணும், நீங்கள் போராடணும் அப்படின்னு சொல்கிறதே வந்து சரியான முறையானா? இப்போ போராட்ட களங்கள் இருக்கிறவங்க வேற, மக்கள் வேற, இது ஓகே, ஏன் சினிமாக்காரர் வந்து இதுக்காக போராடணும்? சினிமா நிறைய பேர் கேட்குறாங்க. சினிமாக்காரர்களுக்கு ஒரு எளிதாக விளம்பரம் கிடைக்குது, அவர்கள் வந்து வரும்போது ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல, மக்கள் கவனிக்கப்படுறாங்க, காட்சி ஊடகத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்ட முகங்களாக இருக்குது, அனைவருக்கும் அறிந்த முகங்களாக இருக்கும்போது அந்த கருத்து எளிதாக போய் சேரும். இப்போ நீங்களும் நானும் பேசுகிறத விட விஜய் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்னா அதோடைய ரீச் என்ன, வேல்யூ இருக்குல்ல, அப்போ அதனால தான் எடுக்கிறாங்க. அதனால தான் ஏன் இவர்கள் சினிமாக்காரங்களால தானே அதிகாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவர்கள் மக்கள் போராளிகளா, களப்போராளிகளா? இல்லையே. அவர்களுக்கான பிம்ப அரசியல் சினிமா. அதனால தானே வந்து விஜயோட வெற்றி இன்னைக்கு பாருங்க எவ்வளோ பின்னுலைகள் உண்டு பண்ணுது. தனுஷ் வரைக்கும் கிளம்பி வந்திருக்காங்க. அது பேர் கூட ஏதோ ஒன்று சொன்னாங்க, அது உண்மையாக போயான்னு தெரில, அது வந்து வரும்போது தெரிலாம். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதை தனியாக பேசணும் நம்ம. இப்போ அந்த நம்பிக்கை வருதில்ல,
தனுஷுக்கு ஒரு நம்பிக்கை வருது, சிவகார்த்திகனுக்கு ஒரு நம்பிக்கை வருது, இப்படிலாம் வருது. இவங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் உங்கள் ஃபேம் வந்து இந்த திரை பிம்பத்தை பயன்படுத்தி நீங்கள் வர்றீங்க அப்படிங்கிறது தான் விமர்சனம். இப்போ நாளைக்கு தனுஷு இதெல்லாம் இப்போ விஜய் வந்துட்டார், விஜய் இனிமேல் நம்ம சினிமாக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. அவர் அரசியல்வாதியாக மாறிட்டார், திரையை ஒதுக்கி வச்சுட்டாரு, அவர் முழுக்க இயங்குறாரு. அவர் மக்கள் பிரச்சனைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நேர்மையாக நடந்துக்கிட்டாருன்னா தொடர்ந்து அவர் தான் இருக்க போறாரு. அதை சரியா ஆட்சி செஞ்சாருன்னா வேற யாருமே வர முடியாது. அடுத்து அவரை வீழ்த்துறதுக்கு இன்னொரு திரைபிம்பம் வரணும். இதான் நடக்கும். தமிழினம் சுதாரிக்காத வரைக்கும், தமிழினம் இதே மாதிரியான திரைபிம்பத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. வட இந்திய வடக்கன்ஸுகள் கூட உங்களை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.